இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 2.6ல் 4th சம் பார்க்குறோம். கொஷின் என்னென்னு பாருங்கள். கொஷினை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோன்னா ஈஸி. ஓகேவா? த சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸ். ஸோ n டேர்ம்ஸோட சம் கொடுத்துட்டாங்க. சம் ஆஃப் மீன்ஸ் எஸ்என். ஓகேவா? சொல்யூஷன் நம்ம செய்ய போகிறோம். எஸ்என் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா த சம் ஆஃப் n டேர்ம்ஸ் ஆஃப் எ சர்டன் சீரீஸ். ஒரு சீரீஸில் இருக்கக்கூடிய எல்லா டேர்ம்ஸையும் ஆட் பண்ணால் சம் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2n² - 3n கிடச்சிருக்கு. ஷோ தட் த சீரீஸ் இஸ் அன் ஏபி. இது வந்து ஒரு ஏபியில் தான் இருக்குதுங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். வேறு எந்த டேட்டாஸுமே இல்லை. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது வந்து ஒரு ஏபியில் இருக்குது அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு T1 தெரியணும், T2 T3 எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த T2 - D1 வந்து D வந்து ஈக்குவலாக வந்துக்கிட்டே இருந்தாலே அது என்னது தான் நம்மளுக்கு வந்து ஏபியில் இருக்குதுன்னு சொல்லிடலாம். ஸோ ஏடி கண்டுபிடிக்கிறது தான் எங்கள் விஷயமே. ஏடி கண்டுபிடிச்சி T1 T2 T3 கண்டுபிடிச்சி அந்த டி ஈக்குவலாக இருக்காங்கிறத செக் பண்ணுறது தான் இங்கே வந்து நம்ம செய்ய வேண்டியது. அப்போ ஃபஸ்ட் அந்த ஏயும் டியும் கண்டுபிடிக்கணும்னா என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன் வேணும். டிஎன் தெரிஞ்சால் தான் ஏ அண்ட் டி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ டிஎன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. பை யூஸிங் எஸ்என். ஓகே, எஸ்என் தான் நம்மளுக்கு தெரியும், வேறு எந்த டேட்டாவும் தெரியாது. ஸோ எஸ்என் வச்சு டிஎன் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா டிஎன் கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா எஸ்என் மைனஸ் எஸ்என் மைனஸ் 1. புரிஞ்சுதா? எஸ்என் தான் இருக்குது. எஸ்என் மைனஸ் 1னா எப்படி எழுதலாம்? n இருக்கிற இடத்துலலாம் n-1 போடணும். ஸோ 2 × n-1² மைனஸ் 3 × n-1. இது எப்படி எழுதலாம்? அடுத்தது n² மைனஸ் 2n + 1 மைனஸ் 3n + 3. ஸோ 2n² மைனஸ் 4n + 2 மைனஸ் 3n + 3. ஸோ 2n² மைனஸ் 7n 3 + 2 + 5. ஸோ இதுதான் Sn-1. ஓகே, Snங்கிறது இதுலேருந்து Sn-1ங்கிறது இது. இப்போ இதுலேருந்து இது நம்ம சப்ஸ்ட்ராக்ட் பண்ணி வர்றது தான் டிஎன். ஸோ டிஎன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோன்னா எஸ்என்னுக்கு பதிலாக 2n² மைனஸ் 3n போடுதோம். நெக்ஸ்ட் மைனஸ் ஆஃப் போட்டு இந்த டேர்ம் எழுதணும். 2n² மைனஸ் 7n + 5 தான் Sn-1. ஸோ அடுத்ததில் அந்த மைனஸை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு எல்லா டிஜிட்டோட சைடும் மாறும். +7n -5ன்னு மாறும். ஸோ 2n² கேன்சல். 7 - 3 மீன்ஸ் 4n - 5. அவ்வளோதான். ஸோ டிஎன் கண்டுபிடிச்சாச்சு. என்ன கிடச்சிருக்குது? 4n - 5. இதான் வந்து முக்கியமான டேர்ம். இந்த டிஎன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தெரிகிறது தான் இந்த சம்மில் பொறுத்தவரை நம்ம புதுசாக கற்றுக்கிறது. டிஎன் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? Sn - Sn-1. Sn கொடுத்துட்டாங்க. Sn-1 மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். எண்ணுக்கு பதிலாக n-1 போட போகிறோம். அதை சிம்பிளிஃபை பண்ணி இந்த மாதிரி ஒரு டேர்மை கொண்டு வந்துக்கிறோம். அடுத்து தான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு டிஎன் கிடச்சிருச்சு. ஓகே. இப்போ இந்த டிஎனை வச்சு உங்களோட ஏபி சீரீஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதுக்கு ஃபஸ்ட்டில் n = 1 போடுவோம். ஸோ T1 மீன்ஸ் 4 × 1 - 5. ஸோ -1 வரும். அதே மாதிரி n = 2 போடுவோம். T2 அப்படிங்கும்போது 4 × 2 - 5. ஸோ 8 - 5 மீன்ஸ் 3ன்னு வரும். n = 3 போடுவோம். ஸோ T3 = 4 × 3 - 5. அப்போ 7 வரும். ஸோ இந்த சீரீஸ் எப்படி போகுதுன்னா 1, 3, 7 ... போகுது. இதில் ஃபஸ்ட்டு இருக்குது ஏங்கிறது 1. ஓகேவா? T1 ஃபஸ்ட்டு இருக்குது இது. T2ங்கிறது 3, T3ங்கிறது 7. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. இப்போ இந்த டி தான் நம்மளுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கணும். D1 = D2. ஸோ D1 அப்படின்னா T2 - T1. ஸோ 3 இங்கே -1 இருக்குது இல்லையா? ஸோ A = -1. ஓகே. ஸோ இது எல்லாமே -1. ஸோ மைனஸ் ஆஃப் -1. அப்போ 3 + 1 = 4. இதுதான் D1. இனி அடுத்து D2 கண்டுபிடிச்சா அது ஈக்குவலாக இருக்கணும். D2 கண்டுபிடிப்போமா? D2 மீன்ஸ் T3 - T2. ஸோ 7 - 3. அப்போ D2 எவ்வளவு? 4. ஸோ D1 = D2வாக இருக்குது. அதனால் it is in AP. ஸோ -1
3 7 டாட் 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 இஸ் இன் ஏபி. இதுதான் எழுத தெரியணும். ஓகேவா? ஈஸியாக இருக்குது அந்த சம்மு. எப்படி செய்கிறோன்னு தெரியுதா? ஸோ வெரி வெரி சிம்பிள். ஃபஸ்ட்டு இருக்க -1 T1, இது T2 T3, ஒரு 3 டேர்மை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதில் வந்து D1 D2 டிஃப்ரென்ஸ் 1 டிஃப்ரென்ஸ் 2 வந்து ஈக்குவலாக வருது அப்படின்னாலே நம்மளுக்கு என்னது தான் அது? கண்டிப்பாக அது ஏபி தான். ஸோ ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.